ஆண்டவருடைய நாம மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக 23வது சங்கீதம் 6வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இந்த வசனம் ஒரு மனுஷன் வாழ்நாளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழுகிறதற்குரிய சிலாக்கியத்தை பெற்றுக்கொள்ளுகிறதை குறிப்பிடுகின்றது. இதற்கு முந்தின வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர் என்று குறிப்பிடுகின்றார். மனுஷனுடைய வாழ்க்கையில் வரக்கூடியதான பிரச்சனைகளும் பிற மனிதர்களால், குறிப்பாக எதிராயிருக்கிற மனிதர்களால் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளினால் வாழ்க்கையிலே மிகப்பெரிய பாதிப்பும் தோல்வியும் புறம் தள்ளப்படக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டாகும். அப்படிப்பட்ட பிரச்சனைகளின் மேலே ஒரு மனுஷன் வெற்றி கொள்வானே ஆனால் அவனுடைய வாழ்க்கையும் பிந்தின காலங்களும் மிகவும் மேன்மையுள்ளதாக மாறிவிடும். இந்த வசன பகுதியும் அப்படித்தான் நமக்கு சொல்லுகின்றது. எதிராயிருக்கிற மனிதர்கள் மேலே முழுமையான வெற்றியை பெற்றுக்கொள்ளுகிறது அரிதிலும் அரிதாயிருக்கின்றது. ஆனால் இந்த வசனத்திலே கர்த்தரே அந்த காரியத்தை செய்கிறதை நாம் பார்க்கின்றோம். தேவன் நமக்கு எதிராயிருக்கிற மனிதர்களுக்கு முன்பாகவும் பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நமக்கு உதவி செய்வாரானால் அந்த பிரச்சனைகள் நிரந்தரமாக ஒரு முடிவுக்கு வந்துவிடும். நாம அதை எதிர்கொள்ளுவோமானால் ஒருவேளை அதிலே ஏற்றத்தாழ்வுகள் உண்டாகலாம், ஆனால் நிரந்தரமான முடிவை காண முடியாது. இப்படி எதிரிகளுக்கு முன்பாக கர்த்தரே அவருக்கு துணை நின்றபோது அவர் சொல்லுகிறார், இனி என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் என்று. கர்த்தர் உங்களுக்கும் துணை நின்று எதிராயிருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மேலாய் ஒரு வெற்றியை தந்து நீங்களும் உங்கள் வாழ்நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் அனுபவித்திருக்க ஆசீர்வதித்து நடத்துவாராக. இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எங்களுடைய வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் எதிரிடையாய் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் மனிதர்களுக்கும் நடுவிலே நீர் எங்களுக்கு துணை செய்கிறதுனால் அவைகள் எல்லாவற்றையும் ஜெயித்து வாழ்நாளெல்லாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற வழிக்கு எங்களை நடத்துவதற்கு நீர் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் எல்லா காரியங்களையும் உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கின்றோம். ஜெயமாய் நடத்தும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.